உனதான் சொல்றேன். ஒண்ணுமே இல்ல, நம்ம கிட்ட டூப்ளிகேட் இல்லையே. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். என்னங்க நீங்க லேட்டுங்க. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். உன்னை இப்ப கொல்லுமே. கூலி தொழிலாளி மாதிரி கூலி கொலையாளி. என்னால எதுவும் பண்ண முடியாது. உங்களால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சார். ட்ரக் டீலர் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? கழுதப்பியை மெரிச்சு பார்த்தெல்லாம் பெரியமா பேசிட்டு நடுவுல போடா 9 பயல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான். நீ பேசு, நீ என்ன பேசலாம் என்கிட்ட கவுண்டர் இருக்கு. உன்னால வர போறவட்டெல்லாம் அடி வாங்க மாட்டாங்க. பண்ணால கொலை பண்ணணும்டா, கோஆபரேட் பண்ணுங்கடா. ஐயோ Round 2 fight. எதுக்குடா சிரிக்கிற? கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. அப்படியே குளுங்குறா. போறவனை புடிச்சு நிறுத்தி கொத்த இதுல போ. என்ன போறவனை வாண்டா நிறுத்தி இங்க வழி இருக்கு போடான்றானே. நான் கூட தீர்மானிச்சேன், ஓகே 4-5 வாட்டி போயிட்டு வந்துருப்பான் போல அந்த பலகையில. ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் போல. மேல இருந்த உனக்கு காணோம். எங்கடா போனா? கீழே இருக்கியா? மெமரிஸ் பிரிங் பேக் மெமரி. இப்ப விக்கிறது கடலையும் உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, ஃப்ரீ. ஏன், எதற்கு, என்ன பிள்ளைக்கு? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுவீங்கள். எஸ், மோர் கமெண்ட்ஸ் இன்டு மோர் என்கேஜ்மெண்ட். போடுறா, கைத்து மேல போடுறான்ற. நீங்க நிஜமாவே டெரரான ரோடியா? வெள்ளையா சகப்பா இருக்கீங்க. என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? அக்காவோட அவுட்ஃபிட் பாருங்கடா. அண்ட் இப்ப அக்கா வந்து ஒரே ஒர்க்கிங் சாட்டர்டேயான டேட்டிங் ரொம்ப பிஸியா இருக்கேன்டா. பட் அக்கா அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்டா. உங்க மகுடி எல்லாம் மடக்கி வச்சுட்டு அமைதியா இருங்கடா. அக்காவை விடுங்கடா. சீ, நைட் ஆனா துரத்துறீங்க, பகலானா நடிக்கிறீங்க, பொறுக்கி பயல்களா. கொஞ்சம் மென்டல். சத்தியமா சரி போறல. என்னைய அவரே வாடை அடிக்குது. வரமாட்டேங்குது. இங்க யாராங்க? மாடு கழனி பாரு உறிஞ்சுது பாரு. என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? நான் சூரிய வம்ச சரத்குமார், இவர் தேவயான. என்கிட்ட தெரியாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாரு. இந்த வெறுப்பேத்துற வேலை வேணாம், போடா. நீ ஒரு காம கொடூரன். நீங்க வேற கிராபிக்ஸ் கார்டு மாத்தி போட்டுக்கலாம். நீங்க தயவுசெய்து முட்டை கொடுக்காதீங்க தோழ. வலிந்து கொடுக்குற முட்டாக எனக்கு பக்கத்துல இருக்கு. விசிட் பண்ணி சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அருகிது எங்க இருக்கீங்க சொல்லு. யாரா நீங்களா? வெங்காயம். அவ்வளவுதான். டி ராஸ்கல். 3. அதானே அக்கா, யாரா நீ கிழிஞ்சு போன டவுசர்? பாட்டி பிஸியா இருக்குப்பா. அப்படியா? ஆமாப்பா. அது படுத்தி எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இருக்க மாட்டான். ஐயா ராசா, யாத்துக்காரத பாத்தியா? இங்கயா இருக்காரு? பேதல பாவா, யா கத்துறா. ஐயா பாத்துட்டா. என்னடா கார் இது? அங்கே இங்கேயுமா நசிங்கி போயிருக்கு. எல்லாமே அந்த கிளவி மாதிரியே இருக்கு. என்ன உடையிற சத்தம்? ஐயா பாட்டி, உங்க தலை கை கால்ல பிஞ்சு கிடக்குது. பாட்டிக்கு இப்படி ஒரு பரிதாபமான நிலைமையா? கவலைப்படாதீங்க பாட்டி, கடைக்கு போய் 5 ரூபாய்க்கு பெபி குக் வாங்கி உங்க உடஞ்ச தலையெல்லாம் ஒட்டுறேன். ஆமா, இப்போ ஒண்ணு போச்சு, அது என்னது? நைஸா எட்டி பாப்போம். யாருங்க? என்ன யாரும் இல்ல? ஒண்ணும் இல்ல. அப்ப ஏன்டா அந்த பாக்ஸ் இங்க வச்சிருக்கீங்க? ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போக. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. அப்பா தாங்கப்பா. வீர வீர மின்னல் வாழ்வீசும் கரிகாலா, வீர வீர கண்கள் ஆழ்த்த. என்னடா இது? செத்த நாயை வீட்டுக்கு வாசல்ல தொங்க விட்டுருக்கு. அதோட போச பாருங்களேன். திறந்து தொலை நாய.
ஏங்க பெருச்சாளி ஓடுதே. என்னடா ஆளை காணல, எங்க போச்சு? ஐயோ பெரிய சைஸ் ஓனா. அங்க பெருச்சாளி, இங்க ஓனா. எத்தனை பேரா இருக்கீங்க? யார் இருக்கீங்களா? எங்க இந்தாதான் இருக்குதே. எங்கடா போடு? என் கையில சிக்கறேனா பல்லிய நசுக்கற மாதிரி நசுக்கிறேன். கண்ணு தெரியாத மூதேவி அங்க போது பாருங்க. டேய் வாயும் தான் தெரியல, கண்ணுமா சரியில்லை. சரி நம்ம அப்படியே ஓடிடுவோம். எடுக்க போறோம். சரி ஓகே ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் நேம் தூக்காத துரை. I bet that's what your girlfriend told you. கார்டு நண்பா, டீம் கார்டுனா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு அதுக்கு எதுவுமே அட்ரஸ் பண்ணாம ஐயோ நான் பண்ணலைங்க, அவர் தான் அப்படி பண்ணிட்டார், இவர் தான் காரணங்கள் சொல்கிறது தான். நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஃபீவர், எனக்கு டிப்ரெஷனு அப்படின்னு சொல்கிறது தான் விக்டிம் கார்டு.